ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தம்பி, உனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குப்பா. தங்கச்சியா? அம்மா கிட்ட அப்போவே சொன்னேன் எனக்கு தங்கச்சி பாப்பா தான் பிறக்கணும். அம்மா நீ தான் பேர் வைக்கணும்னு சொல்லிச்சு. நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன் அங்கிள். தம்பி இருப்பா. ஆனா உங்க அம்மாவை எங்களால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. என்ன அங்கிள் சொல்றீங்க? மா மா தங்கச்சி பாப்பா, தங்கச்சி அழாத, அண்ணன் இருக்கேன். உன்னை நான் பாத்துக்கிறேன். அண்ணா உனக்கு ஒரு பேர் வைக்கவா? கண்மணி. ஐயோ, இதுவரை எங்க ரோல் பண்றதுன்னு தெரியலையே. எல்லாம் ரெடியாடா? எல்லாம் ரெடிண்ணா. நீ ஃபர்ஸ்ட் டே ஷூட்ரா, தயவு செஞ்சு ஒழுங்கா பண்ணிடுறா. அதெல்லாம் பண்ணிக்கலாண்ணா, பார்த்துக்கலாண்ணா. டேய், பேப்பர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ரோல் போகணும். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. டேய் ட்ரை பாடுறா. ட்ரை தானா பண்ணுகிறேன். டேய் ட்ரை பாடுறா. ட்ரை பேடா? என்ன ட்ரை பேட் இல்லை, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைனியா, சரி இந்த கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, ஆரம்பிக்கலாமா? ஓகே ஐயா, ரோல் போயிடலாமா? சரிப்பா, போயிடலாம். ஐயா, நீங்கள் பிறந்ததுலேருந்து பிளாட்ஃபார்மில் கஷ்டப்பட்டு இப்போ குடிசை வீட்டில் வாழற அளவுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கள். தம்பிங்களா, அண்ணா நான் கேமரா பார்த்து பேசுங்கண்ணா. இந்த உலகத்துல வாழற எல்லா உயிரினங்களும் சமம்னு சொல்றாங்கப்பா. ஆனா காட்டுல வாழற மிருகங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. தன்னுடைய பசிக்காக இன்னொரு உயிரை கொன்னு சாப்பிடும். அதே மாதிரிதான் மனுஷனும் தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்கள வார்த்தையால கொன்னு சாப்பிட்றான். அந்த காலத்துல ஜாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு மனுஷனுக்குள்ள வேறுபாடு இருந்துச்சு. ஆனா குறவன் குறைச்சி பிச்சைக்காரன். ஆனாலும் மனுஷனுக்குள்ள இன்னும் வேறுபாடு இருந்துக்கினே தான் இருக்கு. வார்த்தை வேற வேற இருந்தாலும் வழி ஒன்று தானப்பா. இந்த சமுதாயத்தில் தன்னை பணக்காரன்னு சொல்லிக்குவோம், ஒரு ஏழை இருந்தால் தானே சொல்லிக்க முடியும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு குடிச்சப்பா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கோயிலுப்பா. குப்பையில் இருந்தாலும் அது எங்களுக்கு மாளிகை மாறிப்பா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாழற. டேய் சிவா வந்துட்டான் போல. முடிச்சிட்டிங்களா? இல்லை சிவா, அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ போயிருக்கு? இந்த இன்ட்ரோ முடிச்சேன் சிவா, இன்னும் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணல. இவ்வளோ நேரம் அப்படி இருந்தீங்க? உங்களை வச்சு ஒரு வேலை மனு கூட பார்க்க முடியாது. போங்கடா. அதான் ரோல் ஆயினுதுல, எங்கா போற? டி அவர் தானே நம்ம டிஎல். நீங்க போலாம். ஐயா, நீங்கள் கடந்து வந்து பாதையில் ஏதாவது கஷ்டம், பல இழப்பு ஏதாவது இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இருக்குப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடிப்பா எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்தாங்கப்பா. ஏழ்மையாக இருந்தாலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைப்பா. ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு நாள் மறக்கவே முடியாதுப்பா. கண்மணி, பள்ளிக்கூடம் போக நேரமாச்சு, அண்ணனை எழுப்புமா. பள்ளிக்கூடம் போக நேரமாச்சு, கிளம்புமா. பள்ளிக்கூடம் போக நேரமாச்சு, அண்ணாவை எழுப்புமா. உங்கள்
பையன் பார்க்க எப்படின்னு இருப்பான்? தம்பி கருப்பா ஒல்லியாக இருப்பார். அண்ணே கரெக்டாக சொன்னால் தாங்க கரெக்டாக எழுத முடியும். ஒழுங்காக சொல்லுங்கள். ஆள் கொஞ்சம் ஒசரமாக இருப்பான்பா. சரி. மொட்டை மண்டையை வச்சுக்கின்னு நான் எப்படி சொல்கிறதுனே தெரிலப்பா. ஆனால் உன்ன மாதிரி இருப்பான்பா. அண்ணா ஏந்திரிண்ணா, அண்ணா ஏந்திரிண்ணா, அண்ணா நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பணும். அண்ணன் எப்படி எம்ஜிஆர் கணக்காக இருக்கானா? நீ முதல்ல எம்ஜிஆரை பார்த்துருக்கியா? புரியல. போடா டோலி டோரி கண்ணாவா? ஏய் நில்றே, புடிச்சிர கண்மணி. கண்மணி புடிச்சிர ஓடாத. மா பார்த்துமா. கண்மணி என்ன பாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லைல்லப்பா. ஒன்றும் இல்லைடா. கிறுக்கு போயில சின்ன அடி தான் மஞ்சா வச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரம் கூட்டும் போப்பா. சரிப்பா. அவனுக்கு தான் அறிவு இல்லை, நீயாவது பார்த்து வரலாம் இல்லை? சரிப்பா. கண்மணி வா, பள்ளிக்கூடத்துக்கு போன நேரம் ஆயிடுச்சு. இந்தா வா, போயிட்டு வரேன். செல்வா பாய் கல்ல 1/4 கிலோ மீன் சொல்லிட்டு போப்பா. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். ஃபாரூக் பாய், சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். வா செல்வம், பவுடர்லாம் அடிச்சுட்டு மாப்பிள கணக்கா இருக்கியே. இதெல்லாம் பொண்ணுக்குன்னு பார்க்க போறியா? அந்த பொண்ணு என்ன கட்டிக்கினா அந்த பொண்ணு தான் கஷ்டப்படும். கண்மணி அல்ல. சரி, 1/4 கிலோ சங்கரா மீன் போட்டு அப்பாட்ட கொடுத்துறேன் செல்வம். நீ போ. இந்த தடவை மறக்காம காசு வாங்கிக்கோ. நீ வை செல்வம். என் பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல போய் வாங்கிக்கோ. நீ போ செல்வம், நான் பாத்துக்கிறேன். சரி நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. சரி, நீ பார்த்து போய் கொடுத்துருண்ணா. நான் கொடுத்துக்கிறேன், நீ பார்த்து போ. சரி. பார்த்து போ. பாய்ண்ணா. பாய் பாய் பாய். அண்ணா இந்த பசங்களை வச்சுக்கின்னு எப்படி காப்பாற்றுறதுனே தெரில. கடவுள் தான் காப்பாற்றணும், கடவுள் தான் கருணை பண்ணணும். பா என்னப்பா சும்மா நொயின்னு? இப்போ என்ன, உன் புள்ளைய நல்லா பார்த்துக்கணும் அதானே? உன்னை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும், அவளை வேற பார்த்துக்கிறியா நீ? பா நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? பள்ளிக்கூடம் விட்டுருப்பாங்கப்பா, நேரம் ஆயிடுச்சு. பாப்பாவை போய் கூட்டிக்கின்னு வாப்பா. இதோ போகிறேன். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்பா. அந்த குச்சி இதோ இருக்குப்பா. இந்தாப்பா, இதோ இருக்கு. பத்திரண்ணே. சரிப்பா. மீன் செஞ்சது குழந்தை கேட்டுச்சு. சரி சரிப்பா. என்ன இந்த நேரத்துக்குலாம் வந்துருவா, ஆளை காணோம். கண்மணி குச்சிய காணோம். கண்மணி 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 என்ன அங்க சின்ன குழந்தைய போயிட்டு தம்பி இருப்பா. அண்ணே என்னன்னாச்சு? அதாப்பா என்னன்னு தெரியலப்பா. நம்ம வாத்தியார் ஏதோ ஒரு பொண்ணை கெடுத்துட்டாராம்பா. அண்ணே என்னண்ணா சொல்றீங்க? அதான்ப்பா. அண்ணே வலது கால்ல ஏதோ காயம் இருக்கான் பாருங்க. வலது கால்லையா? ஆமாண்ணே. ஆமாப்பா, வலது கால் ஏதோ இருக்குப்பா. என்ன சொல்றீங்க? தம்பி ஏதோ ஒரு கட்சி மீட்டிங்கா, வேற சினிமா விட்டு அரசியல் வந்திருக்காங்களாம். நம்ம வேற அங்கே வர போகணும். சரி வா. ஆமாம், இது என்ன கேஸு தெரில. ஏதோ வாத்தியார் கற்பழிச்சிட்டாராம். அங்கே ஒரு வாத்தியார் கேஸு, இங்கே ஒரு வாத்தியார் கேஸா? இது முடிச்சுட்டு அங்கே வேற போகணும்.
அழுவாதப்பா நம்ம பாப்போம் என்னன்னு பாப்போம். போலீஸ் வந்துட்டாங்க, அங்கே நிற்கலாம் வா. ஏய் கிளம்பு, நீ என்ன வேலை உங்களுக்கு? கிளம்புங்க எல்லாம். தம்பி நீலாம் யாரு இங்க இருக்கக்கூடாது, கிளம்பு. என் தங்கச்சி சார். தங்கச்சிலாம் கிடையாது, ஏட்டியா என்னன்னு பாருங்க. யாரடா தொட்டு பேசுற? நீங்களா அண்ணா போனதாண்டா, நீங்களா இருந்தா என்ன செத்தா என்ன? அதிகாரி மாதிரி கேக்குற நீ? சார் தங்கச்சி சார். இன்னைக்கு தான் லீவு நினச்சி ஜாலியாக இருந்தேன். ஆனால் எங்கே? ஆமாம் சார், அந்த கட்சி மீட்டிங் வேறு போகணும்ல. ஏய் அவன் செத்துட்டான் போல, அனாதை போனோம் தானே, கேஸு மாற்றி எழுதி போடு, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லை. ஓகே சார். சரி, அப்போ அதை நம்ம வேற மாதிரி போட்டுங்க. சரியா, இந்த கேஸை முடிச்சு விடுங்க, உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து நான் சொன்ன புரியுதா? சரி சார். சரி, அந்த பொண்ணும் அந்த பையனும் ஆனது தானே, லாஸ்ட் பேஜில் ஓகே சார், அப்போ அவங்க எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. சரி பார்த்துக்கலாம், வா போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டான்பா என் புள்ள, கடைசியில் அனாதை பணம் ஆயிட்டான்பா. என் புள்ள என்னப்பா தவறு பண்ணிச்சு? படிக்க தானப்பா போச்சு. படிக்க போன இடத்துலயே பாதுகாப்பு இல்லைன்னா என்னப்பா பண்ணுறது? கடைசியில் என் பிள்ளைய சிறுத்தடிச்சு போடுச்சுன்னு கேஸை மாற்றிட்டாங்கப்பா. கேட்க போன என் பிள்ளைய போலீஸுக்காரனுங்க அடிச்சே கொண்டுட்டானுங்கப்பா. இது எனக்கு மட்டும் இல்லைப்பா, என்னை போல உள்ளவங்க எல்லாருக்குமே நடக்குதுப்பா. சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்கப்பா. இந்த நாட்டில் எங்கப்பா கிடைச்சிது? 1947 பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. இப்போ 60 ஆனாலும் 70 ஆனாலும் எங்கப்பா சுதந்திரம் கிடைச்சது? பொண்ணுன்னு போய் வயசு பொண்ணுன்னு வந்து சொல்ல முடியாதப்பா. எதிர்காலத்தில் 1.5 வயசு குழந்தைய கூட கெடுத்துடுவாங்கப்பா. இவர் வந்தா மாறும், அவர் வந்தா மாறும்னு சொன்னீங்களப்பா. 1990 வந்துடுச்சு, இனிமே யார் வந்தாலும் மாறாதுப்பா. இதை எடுத்து போய் டிவியில் போடுவீங்க, உங்களுக்கு பணம் வரும், பார்க்குறவங்களுக்கு பொழுது போகும், எங்களுக்கு என்னப்பா? சரிங்க, நீங்க போலாம். சரிப்பா. வரேன் தம்பி. சரிங்கண்ணே. எங்கள் அப்பாண்ணே ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர், ராஜா மாதிரி வாழ்ந்தவர். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ஆள் மாதிரி வாழணும்ண்ணே. நீங்களா அண்ணா போனதாண்டா, நீங்களா இருந்தா என்ன செத்தா என்ன? கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. சில விஷயங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறவே மாறாது.